பதவி யோகம் பெறப்போகும் மிதுன ராசி அன்பர்களே, இந்த ஆகஸ்ட் மாத பலாபலன்கள் உறுதியாக உங்களுக்கு பயன்படும். இதில் தொழில் சார்ந்து, வேலை, திருமணம், மாணவர்களுக்கு, வயதானவர்களுக்கு, உடல் உபாதை உள்ளவங்களுக்கு எல்லாத்துக்கும் விளக்கங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. இதில் குறிப்பிட்ட எண்கள் ராசி நட்சத்திரங்களுக்கு ரொம்ப அபரிதமாக இருக்கும். அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுது. புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிக்கங்க. ஆல்ரெடி நிறைய கேள்விகள் கேட்டவங்களுக்கு இந்த வீடியோவில் பதில் இருக்குது, உறுதியாக பாருங்கள். பொதுவாக உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் சூரியன் வலுத்திருக்கு. ஏன்னா அவர் 3ஆம் இடத்துக்கு நோக்கியும் போக போகிறார். உங்கள் ராசியில் 2ஆம் இடம் இருக்கும்போது 2ல் சூரியன் இருந்தாலே நகை சம்பந்தப்பட்டது, குடும்ப சூழ்நிலையில் ஒரு கௌரவம் ஏற்பட்டது, பண விருத்தி உண்டு. அப்போ கண்கள் சம்பந்தப்பட்ட ஏற்பட்ட தொந்தரவுக்கு ஒரு விடிவு காலம் வருகிறது. இதில் நம்ம சூடான பேச்சுக்கள் அது மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். அதை தவிர மற்ற எல்லாமே ப்ளஸ். உங்களுக்கு இத்தனை நாளாக ஏற்பட்ட தொந்தரவுகள் விலகி உங்கள் வாக்குக்கு ஒரு மரியாதை. நீங்கள் வேலை செய்கிற இடத்துல நீங்கள் சொல்ல கேட்பாங்க. இத்தனை நாளாக அடகு வைத்த நகையை மீட்டு வீட்டுக்கு கொண்டு வர நேரம். அதுதான் இங்கே ரொம்ப முக்கியம். சார், நகை அடகு வச்சோம், மாற்றி அடகு வச்சோம், திருப்பி போயிட்டே இருந்தது, கண்ணுக்கு அந்த நகை வருமா அப்படின்னு ஒரு சூழ்நிலை இருந்தது இல்லையா? இப்பொழுது உங்களுக்கு நகை வருகிறது. நகை மட்டுமா, புத்தாடைகள் வருகிற காலகட்டம். விதவிதமாக ட்ரெஸ், அது யார் உங்களுக்கு ஒன்று நீங்களே வாங்கிக்குவீங்க, இல்லை உறவினர்கள், தாய் சம்மந்தப்பட்டது, அத்தை வகை உறவு, இவங்களாம் வாங்கி தரக்கூடிய காலகட்டம் வந்தாச்சு. நிறைய பேருக்கு இப்போ குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சி சுபிச்சமாக போகுது. கணவன் மனைவி அந்யோன்யம் அதிகரிக்கும். சின்ன சண்டை சச்சரவுகள் அதுவும் விலக போகிற காலகட்டம். ஆக மொத்தம் உங்களுக்கு தனம், குடும்பம், வாக்கு, கண், நேத்திரம் அனைத்தும் வெற்றி, சக்ஸஸ்னே சொல்லலாம். உங்களுக்கு மிகப்பெரிய யோகம்னா உங்கள் ராசி அதிபதியான புதன் 3ஆம் இடத்தில் சுக்கிரனோட சேர்ந்திருக்கார். சுக்கிரனோட சேர்ந்த சும்மாவாக சொல்லணும், அவர் 5ஆம் அதிபதி. காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இந்த நேரத்தில் 60லும் காதல் வரும்போம். அப்போ இந்த திருமணமாகி 60 வயசில் இருக்கிறவங்களுக்கும் அந்த டூர் ஆகிறது, கோயில் குளத்துக்கு செல்வது, ஆக கணவன் மனைவியோட அந்யூன்யமாக இருக்கிற காலகட்டம் அதிகரிக்கும். இந்த நேரத்தில் ஏதாவது சண்டை சச்சரவுகள் இருந்து டைவர்ஸ் வரைக்கும் போனது நீடிக்குமா, இல்லை விலகி ஒன்று செய்வாங்களா? விலகி ஒன்று சேர போகிறாங்கன்னே சொல்லுவோம். அப்போ இந்த நேரத்தில் சுப செய்திகள், சுப நிகழ்வுகள் உங்களுக்கு காத்திருக்குன்னே சொல்லுவோம். ஆக மொத்தம் கணவன் மனைவி அந்யோன்யம் அதிகரித்து உங்கள் வாழ்வில் ஒரு செழிப்பு ஏற்பட போதும். குழந்தைகள் சம்மந்தப்பட்டதில் வெற்றின்னு சொல்லுவோம். ஏன்னா உங்கள் 5ஆம் அதிபதி உங்கள் 3ஆம் ஸ்தானம் இருக்குது. எந்த ஒரு பாவத்துக்கும் 11ஆவது பாவம் வெற்றி ஸ்தானங்க. இயற்கையாகவே இந்த நாளத்தில் இருக்கிறனால குழந்தை சம்மந்தப்பட்டது, குழந்தைகளுக்காக நம்ம செலவு செய்கிறது அனைத்துமே சக்ஸஸ் ஆகும். இது ஆகஸ்ட் 25 வரைக்கும் நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் அந்த 5 நாளில் சுக்கிரன் கன்னிக்கு போகிற பக்கம் மாற்றம் ஏற்பட்டுரும். அப்போ குழந்தைகளுக்கு செய்ய வேண்டிய செலவுகள், படிக்க வேண்டியது, புத்தகங்கள் சம்மந்தப்பட்டது, நகை நட்டுகள், புதுசாக வீட்டுக்கு எலக்ட்ரானிக்கல் டிவைசஸ் எல்லாமே ஆகஸ்ட் 25 வரைக்கும் வாங்க வேண்டிய காலகட்டம். இந்த நேரத்தில் ஒரே ஒரு கவனமான விஷயம் என்னென்னா, ஆகஸ்ட் 15 ஆகஸ்ட் 30 வரைக்குமே எக்காரணமும் செக்லீஃப் சம்மந்தப்பட்டதில் சைன் பண்ணக்கூடியது 1க்கு 2 முறை பார்க்கணும். கையெழுத்து போடுவதில் கவனமாக இருக்கணும். கொடுக்கல் வாங்கலில் கவனம். பேங்க்கில் இஎம்ஐ கட்டுறது, லோன் கட்டினது, அதெல்லாம் இப்போ நகை உங்களுக்கு திருப்ப வேண்டிய காலகட்டம். ஆக மொத்தம் நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட்லாம் வாங்க மறந்துடக்கூடாது. ஏனென்றால் அந்த இடத்துல குரு உங்களுக்கு 5ஆம் இடத்தை பார்க்குது, 7ஆம் இடத்தை பார்க்குது. அப்போ நகை மீட்டுற காலகட்டம். 3ஆம் இடத்துல உங்கள் ராசிக்கு சூரியன் வருது, 7ல் சனி இருக்குது. சூரியன் சனி 2 பார்வைகள் அங்கே இருக்கிறனால எந்த ஒரு நிகழ்வு செஞ்சாலும் முழுமையாக செஞ்சுட்டு வெளியே வரணும். அந்த இடத்துல இது மட்டும் கவனம். சரி, அடுத்து சொத்து ரீதியாக பார்ப்போம். சொத்து ரீதியாக என்ன சொல்லணும்னா, எங்களுக்கு கொடுக்கல் வாங்கல்கள் வெற்றி வரப்போகிறது. ரொம்ப நாளாக ஒரு சிக்கல் இருக்குங்க, வைக்க முடியாமல் டாக்குமெண்ட்டில் பிரச்சனை, சொந்தத்தில் கையெழுத்து போட மாட்டேன்ட்டாங்க, பூர்வீக சொத்தில் 4-5 பேர் கூட்டு அவங்க போடுவாங்களா போட மாட்டாங்களான்னு தெரியல. இந்த மாதிரி பலதரப்பட்ட கேள்விக்கு விடை என்னென்னா, உங்களுக்கு இடம் சுமூகமாக முடிய போகுது. ஒன்று கொடுக்கலாம், இன்னும் புது இடம் வாங்கலாம். இதில் சார் வேறு ஒரு இடத்துல போய், வேறு ஒரு ஊரில் புது இடத்துல போய் வாங்கலாமா? உறுதியாக வாங்கலாம். நான் சொல்கிற பலன் யாருக்கெல்லாம் ரொம்ப நல்லா சூட் ஆகும்னா, யாரெல்லாம் வீட்டு அருகில், அதாவது கோயில் இருக்கிறவங்க, கோயிலுக்கு பக்கத்தில் வீடு இருக்கிறவங்க, இல்லை உங்கள் வீட்டு அருகில் கிறிஸ்டின் முஸ்லீம் தங்கியிருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஜாதக அமைப்புடையவங்களுக்கு இந்த சொல்ல பலன் இதாகும். அப்போ உங்களுக்கு சொத்து சம்மந்தப்பட்டது, வண்டி வாகனம் சம்மந்தப்பட்டது ஏதாவது சிக்கல் இருந்தால் இப்பொழுது முயற்சி செய்து அதிலிருந்து வெற்றி பெற்று வெளியே வர பார்க்கணும். பூர்வீகத்தில் ஒரு சிக்கல் ஏற்பட்டுகிட்டே இருக்குது, முடிவுக்கு வரமாட்டுறாங்க. தாய் வழி உறவு, பூர்வீக சம்மந்தப்பட்டதில் அதுலேயும் ஒரு சிக்கல் இருக்குது. அதுக்கெல்லாம் தீர்வு ஏற்படுகிற காலகட்டம். இந்த தீர்வுக்கு முக்கியமாக ஹெல்ப் பண்ண போதுன்னா
12ல் இருக்கிற குரு, குருமங்கள யோகத்தில் இருக்கிற குரு, அந்த குரு பார்வை மங்களகாரகனான செவ்வாயோட சேர்ந்து பார்க்கறனால நிலம் சம்பந்தப்பட்டது, திருமணம் சம்பந்தப்பட்டது, உறவுகள் சார்ந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு வரப்போகிறது. ஆக மொத்தம் உங்களுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லலாம். இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு வேலை சம்மந்தப்பட்டது எப்படி இருக்குது? வேலையில் ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கா? வேலை செய்கிறோம் இரவு நேரம் வேலையாக இருக்குது, ஓஞ்ச நேரம் டயர்ட் ஆயிடுது. இந்த மாதிரி தான் கம்ப்ளைண்ட் இந்த லாஸ்ட் 2 மாதமாக வந்தது. நாங்கள் செய்கிற அங்கீகாரத்துக்கு வேற ஒருத்தர் பலன் அனுபவிக்கிறாங்க. அதெல்லாம் அப்போ இப்போ என்னென்னா குருமங்கள யோகத்தை தன் வீட்டை சுய வீட்டையே செவ்வாய் பார்க்கறனால குருவுடன் சேர்ந்து பார்க்குறார். அப்போ என்ன நடக்க போகுது? 7ஆம் அதிபதி உங்களுக்கு டெவலப்மெண்ட் ஸ்டேஜ். ஆக மொத்தம் ஆல்ரெடி என்ன படிநிலையில் இருந்தோ அதுலேருந்து அடுத்த ஸ்டெப்புக்கு டெவலப் ஆக போகிறீங்க. வருமானம் அதிகரிக்க போகுது. அப்போ வருமானம் அதிகரிக்கணுன்ற வழிவகைகள், ப்ரமோஷன் வரவங்களுக்கு ப்ரமோஷன் உண்டு. அதுக்கப்புறம் ஒரு ப்ராஜெக்ட் மாறுறது, டெசிக்னேஷன் மாறுறது, இந்த மாதிரிலாம் நடக்க போகுதும்போம். உங்களுக்கு முக்கியமான இடத்துல போய் பேச வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுங்க, ரெடியாக இருக்கணும். ஒரு ஸ்டேஜில் போய் பர்ஃபார்ம் பண்ணுறது, இல்லை ஸ்டேஜில் பேசுகிறது, ஒரு 10 பேர் இருக்கிற சபையில் உங்களோட கருத்தை நீங்கள் தெரிவிக்க வேண்டிய காலகட்டம். அப்போ நீங்கள் பார்க்க வேண்டியது உங்களுக்கு விளம்பரம் கொடுக்க வேண்டிய காலகட்டம். பொதுவாகவே இந்த ஏதோ ஒரு துறையில் இருக்கிறவங்க, பிஸ்னஸில் இருக்கிறவங்க பப்ளிசிட்டி ஆக வேண்டிய காலகட்டம் வந்தாச்சு. ஆக மொத்தம் உங்களுக்கு பெயர் இதெல்லாம் போட்டுட்டு பப்ளிசிட்டி யோகத்தை ட்ரை பண்ணி பாருங்கள். சக்ஸஸ் உங்களுக்கு சூப்பராக இருக்குது. இந்த நேரத்தை விட்டுறக்கூடாது. ஏன்னா 12ல் இருக்கிற குருவும் செவ்வாயும் என்ன சொல்லுதுன்னா, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணு. இது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டிய காலகட்டம். இந்த நேரத்தில் இறுக்கி பிடிக்க முடியாது. ஏன்னா 12ல் குரு வந்தால் விரயம்போம். நம்ம ஏன் விரயத்தை எடுத்துக்கணும்? அதை ப்ளஸ்ஸாக என்ன சொல்லுவோம், இன்வெஸ்ட்மெண்ட்டாக மாற்றிக்கணும். அப்போ ஒரு இடத்துல இன்வெஸ்ட் பண்ணி அதுக்கு பலன் அனுபவிக்கிறதுக்கு ஒரு 6 மாதம் காலம் தள்ளி போக போகுது. அப்போ பிளான் பண்ணி உங்கள் ஜாதக ரீதியாக பார்த்து எதில் இன்வெஸ்ட் பண்ணால் எதில் வெற்றி. இந்த நேரத்தில் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுற யோகம் உண்டு. அதுலேயும் ஒரு குறிப்பிட்ட செக்டார் வகையில் வரும். அது லக்னம் தசாபுத்தி அடிப்படையில் எடுக்கணும். அந்த வகையில் பார்த்து தான் சொல்லணும். அதில் கொஞ்சம் கவனமாக ஹேண்டில் பண்ணுங்கள். எக்காரணத்தை கொண்டும் செக்லிஃபு அது ஆல்ரெடி திருப்பி சொல்கிறேன்னா அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கிறனால ரிப்பீட் பண்ணுறேன். திருமணம், உங்களுக்கு திருமணம் இருக்குன்னா உறுதியாக இருக்குது. உங்களுக்கு 7ஆம் அதிபதி குரு மங்களகாரனோட, அதுவும் 11ஆம் அதிபதியோடு சேர்ந்து இருக்கிறார். திருமணத்துக்கு பஞ்சம் இல்லை, தடையும் இல்லை. வேலைக்கு போகிற வரன். அது மட்டும் இல்லாமல் இந்த சூழ்நிலை என்ன நடக்குதுன்னா, ஒன்று வெளிநாட்டு வரனாக இருக்கும், இல்லை வெளியூர் சம்மந்தப்பட்ட வரனாக இருக்கும். சார் ஆல்ரெடி பார்த்துட்டு பதில் சொல்லாமல் இருக்காங்க, கொடுக்கலாமா? சார் தொலைதூரமாக கேட்குறாங்க, நாங்கள் வீட்டு பக்கத்துலேயே பார்த்துட்டு இருந்தோம், கொடுக்கலாமா? கொடுக்கலாம். இதில் கொஞ்சம் சூட்சமத்தை கவனிங்க. இந்த திருமணத்தில் என்னென்னா சப்காஸ்ட் மாறுது, லைட்டாக இன்டர் கேஸ்ட்டாக வருதுங்க. ஆனால் பொண்ணுக்கு வயசு 30-31 ஆயிடுச்சு. இப்போ இந்த கேசட்டு பார்க்கணுமா, கொஞ்சம் லைட்டாக மாறுது. நாங்கள் இதில் ஒரு சிலர்லாம் ரீசெண்டாக கேட்டது என்னென்னா, சார் நாங்கள் கேரளாவில் முறைப்படி அந்த ஊருக்காரங்க இங்கே வந்திருக்கோம், ஆனால் அதே சமுதாயத்தில் தமிழ் முறைப்படியில் இருக்காங்க, இவங்களுக்கு கொடுக்கலாமா? ஆக மொத்தம் உட்பிரிவில் லைட்டாக ஒரு சின்ன சேஞ்சஸ் பண்ணலாமான்னு ஒரு டவுட் வருதா? மாற்றக்கூடிய காலகட்டம் தான். உங்களுக்கு என்னென்னா பெண்ணுக்கு வரன், பிடிச்ச வரன், படிச்சிருக்காங்களா, இந்த மாதிரி ஃபுல்லும் பார்த்து கொடுக்க வேண்டிய காலகட்டம். ஏன்னா இந்த நேரத்தில் லைட்டாக இன்டர் கேஸ்ட் வருகிற காலகட்டமாக தான் இருக்குது. ஒரு சிலருக்கு அதுவே யோகமாக இருக்கும். அது ஜாதக அடிப்படையில் எடுக்க வேண்டியது. உங்களுக்கு கட்ட பொருத்தம் செவ்வாய் தோஷம் இருந்தால் உறுதியாக செவ்வாய்க்கு பரிகாரம் செய்துவிட்டு தான் செய்யணும். ராகு கேது இருந்தாலும் ராகு கேது பரிகாரம் செய்துவிட்டு தான் செய்யணும். இந்த காலகட்டத்தில் இதை மறந்துடக்கூடாது. இப்போ திருமண யோகம் உறுதியாக உண்டு. 2வது திருமணம் ஒரு சிலருக்கு சூழ்நிலை, கால சூழ்நிலையில் தெரிஞ்சு தெரியாமல் அவசரப்பட்டு ஏற்பட்ட சூழ்நிலையில் இந்த 2வது திருமணம் வாய்ப்பு ஒரு சிலருக்கு வந்திருக்கு. இப்போ எங்களுக்கு யோகம் இருக்கா இல்லையா? இப்போ கணவன் மனைவி பிரச்சனையாக இருக்குது. கணவன் மனைவி பிரச்சனையாக இருந்தால் சேரக்கூடிய காலகட்டம். பிரிஞ்சிட்டோம், அடுத்த ஒரு நல்ல வாழ்க்கை அமையும், உறுதி அமையும். அது இப்போவே நடக்கும். ஏன்னா 8ஆம் இடத்த தடையை ஸ்தானத்தை குரு பார்த்து தடையை கட்டுப்படுத்துகிறார். அப்போ 8ஆம் இடம் மட்டுப்படுது, அவரே 9ஆம் அதிபதி. அப்போ ஆல்ரெடி ஒரு வரன் பார்த்து வேணுமா வேண்டாமா அப்படின்னு ஒரு குழப்பத்தில் இருப்பீங்களே, அது வரன் முடிகிற காலகட்டம். அப்போ நீங்கள் வரனை ப்ராசஸ் பண்ணுங்கள். தொழில் சம்மந்தப்பட்டது, வேலை சம்மந்தப்பட்டது பார்ப்போம். இப்போ உங்கள் 6ஆம் அதிபதி 12ல் இருக்கார். அவர் தன் வீட்டையும் பார்க்குறார். தொழிலில் இம்ப்ரூவ்மெண்ட் சொன்னோம். அதே மாதிரி 10ஆம் இடத்துல ராகு இருக்கார். அப்போ தொழிலும் சரி வேலையும் சரி அபிர்விதமான வெற்றி. உங்கள் 10ஆம் அதிபதியும் லாபாதிபதியும் ஒன்று சேர்ந்திருக்கும் போது என்ன சொல்லலாம், சார் இந்த நேரத்தில் ஆல்ரெடி இந்த லாபம் வருகிற காலகட்டம், மைனஸில் இருந்தவங்க ப்ளஸுக்கு வர போகிறீங்க. ஆல்ரெடி நல்லபடியாக போயிட்டுருக்கிறவங்களுக்கு இன்னொரு எக்ஸ்டென்ஷன் பண்ணக்கூடிய அமைப்பு இருக்குது. உங்களுக்கு நிதி நிலைமை, டேக்ஸ் சம்மந்தப்பட்டதெல்லாம் உங்களுக்கு பெனிஃபிட் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அதை பயன்படுத்திக்கங்க. வேலையாட்கள்கள் உங்களுக்காக வேலை செஞ்சு
வெற்றி பெற போகிறாங்க. இந்த நேரத்தில் ஹார்ட் ஒர்க்லாம் கூடாது, ஒன்லி ஸ்மார்ட் ஒர்க் தான். ஏன்னா ராகுங்கிறது பிரம்மாண்டங்க, இவ்வளோ பிரம்மாண்டமாக உடைச்சிட்ருப்பீங்க. அப்போ என்ன சொல்லலாம், ராகுங்கிறது கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்டது, அதுவும் குறிக்கும். இதுவே ஒரு டெக்னாலஜி சம்மந்தப்பட்டது ராகு தேவைப்படும். அப்போ புது புது தகவல் சம்மந்தப்பட்டது, ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் சம்மந்தப்பட்டது, ஒரு டெக்னாலஜி சம்மந்தப்பட்டதை பயன்படுத்தி வெற்றி பெற வேண்டிய காலகட்டம். உங்களை பற்றி நிறைய பேர்த்துக்கு தெரியணும், பப்ளிசிட்டி ஆகணும். இதுதான் உங்களுக்கு. குறிப்பாக இதில் பேங்க்கு, டீச்சரு, கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்க, கவர்மெண்ட்டில் பெனிஃபிட் எடுக்கிறவங்க, கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட துறை இருக்கிறவங்களுக்கு யோகமான காலகட்டம். இதில் இந்த வாகன போக்குவரத்து சம்மந்தப்பட்ட தொழில் பண்ணுறவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பார்க்கிங் சம்மந்தப்பட்டது பொதுவாக இந்த ராசி இப்போ பார்க்கிங் பண்ணுறது கவனம். ஏன்னா வண்டி வாகனத்தை சர்வீஸ் விட்டு எடுத்துக்கணும், இது மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஒரு சில எண்கள் உங்களுக்கு மிகுந்த யோகத்தை கொடுக்குது, அதை தவறாமல் பயன்படுத்திக்கங்க. இதில் முக்கியமாக 1ஆம் நம்பர், 5ஆம் நம்பர், அப்புறம் 6ஆம் நம்பர், இது தான் உங்களுக்கு யோகத்தை கொடுக்குற எண்கள். கிழமையில் ஞாயிறு, புதன், வெள்ளி. நிறங்களில் ஆரஞ்சு இல்லை லைட் மஞ்சளாக கூட பயன்படுத்திக்கலாம். இதில் பச்சை, இளம் பச்சை இந்த நிறமாக இருக்கலாம், ரோஸ், அப்புறம் வெண்பட்டு, இந்த மாதிரி துணியெல்லாம் பயன்படுத்திக்கங்க. முக்கியமான நாட்கள், முக்கியமான நபரை சந்திக்கும் போது பயன்படுத்தும் போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது தவிர யாருக்காவது ஜாதகம், வாஸ்து, பிரசன்னம், நியூமராலஜி பார்க்கணும், கீழே இருக்க எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள், உங்களுக்கு நல்ல முறையில் விளக்கங்கள் கொடுக்கப்படும். நிறைய கேள்விகள் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் ஆன்சர் கொடுத்துட்ருக்கேன். ஒரு சிலது அடுத்த வீடியோலையும் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்ருக்கேன். ஆக மொத்தம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, ஆல் பட்டன் கொடுத்துக்கோங்க. அடுத்து சித்தர்கள் சம்மந்தப்பட்டது, யோகிகள் சம்மந்தப்பட்டது, உங்கள் ராசிக்கு உண்டான கடவுள் சம்மந்தப்பட்டதெல்லாம் இருக்குது, உறுதியாக பயன்படும். அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள்.